ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சேனல். இன்றைக்கி நம்ம சண்டே vlog பார்க்கலாம். ஏர்லி மார்னிங்கே கிளம்பி 6:30 ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக ஒட்டஞ்சத்திரம் வந்தாச்சு. நான் மட்டும்தான் போனேன். பொள்ளாச்சி வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து அம்மாவை பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கோயம்புத்தூர் போனோம். மாமா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குறக்காகத்தான் நானும் அம்மாவும் போயிருந்தோம். ஆல்ரெடி நான் 2 டைம்ஸ் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அம்மாவுக்கு ரூட் தெரியாது, ஹாஸ்பிட்டல் போக வழி தெரியாது. அப்படிங்கிறனால நான் போய் கூட்டிகிட்டு போனேன் அம்மாவை. நான் பொள்ளாச்சி வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு அதுக்கப்புறம் அம்மா நானும் டிஃபன் சாப்பிட்டுட்டு பஸ் ஏறிட்டோம். பஸ்ஸில் தான் போனோம் கோயம்புத்தூருக்கு. மாமாவுக்கு சீக்கிரம் ரெக்கவரி ஆகணும், அதனால் எல்லோரும் வேண்டிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க எங்கள் மாமாக்காக. நாங்கள் 2 பேரும் அம்மாவும் நானும் ரொம்ப நாள் கழித்து தனியாக போகிறோம். பசங்களை எல்லோரும் விட்டுட்டு தான் போனேன். நான் மட்டும்தான் போனேன். நானும் அம்மாவும் தனியாக போய் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த டைம் தான் சான்ஸ் கிடச்சிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறடி பசங்களெல்லாம் வீட்டில் விட்டுட்டு அப்படின்னு. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஃபீலிங் தெரியும், தனியாக போகிறது எவ்வளோ ஜாலி அப்படின்னு. நாங்கள் ஒரு 10:30 வாக்கிலெல்லாம் கோயம்புத்தூர் ரீச் பண்ணிட்டோம். அங்கேருந்து KMCH போயிட்டு மாமாவை பார்த்துட்டு ரிட்டன் கிளம்புறதுக்கு மணி 11 o'clock மேலே ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு காஃபி குடிச்சிட்டு நானும் அம்மாவும் டவுன் ஹால் வரைக்கும் கொஞ்சம் பர்ச்சேசிங் இருந்துச்சு. போத்தீஸ் வரைக்கும் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு டைம் பார்த்தா 2 ஆகிடுச்சு. 2:30 எங்களுக்கு ட்ரெயின், 2:30 ட்ரெயினை பிடிக்கணும். அதனால் டக்குன்னு லஞ்ச் மட்டும் வாங்கி பேக் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். பார்சல் வாங்கிட்டு வந்துட்டு ட்ரெயின்லேயே உட்காந்து சாப்பிட்டோம். அம்மா பொள்ளாச்சிலே இறங்கிட்டாங்க. நான் ஒட்டஞ்சத்திரம் இறங்கினேன். வர்ற வழியில் மழை வேறு கொஞ்சம் பெஞ்சிச்சு. பொள்ளாச்சிலேருந்து கோமங்கலம் வரைக்குமே லைட்டாக மழை தூரிச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக ரெயினை ரசிச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு வர்றது எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? அதுவும் இளையராஜா பாட்டு கேட்டால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் தான் அதெல்லாம் தெரியும். தனியாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஜாலியாக பாட்டு கேட்டு வர்றது எப்படிப்பட்ட ஃபீலிங் அப்படின்னு. வர வழியில் இந்த காத்தாடியெல்லாம் பார்த்துட்டே வந்தேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் இது வழியாக வரல காத்தாடி பார்த்து இவ்வளோ பெரிய காத்தாடி அப்படின்னால பேசிட்டு வருவேன். பட் இன்னுமே இது மாதிரி காத்தாடி பார்த்தா ரசிக்கத்தான் தோணுது. 5:30 அப்படிங்கிறெல்லாம் ஒட்டஞ்சத்திரம் வந்தாச்சு. நம்ம ஜி நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஆல்ரெடி மார்க்கெட்டுக்கு வந்திருந்தார். அப்படியே என்னை பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். நான் அவரை காணுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அவர் என் பின்னாடியே வந்திருக்காரு, எனக்கு தெரியல. நான் காரை பார்த்துக்கிட்டே எங்கே ஆளக்கானோன்னு காரை பார்த்துட்டு வர அவர் என்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராருங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. 2 பேரும் மார்க்கெட் போனோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட் போகிறேன். எப்படி ஏழை விடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நாங்கள் நார்த்தங்காய் தான் கொண்டு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு லெமன் தான் ஏழை விட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நார்த்தங்காய் விட்டாங்க. ஏழெல்லாம் முடிஞ்சு பில்லாகிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால நானும் அவரும் வெளியே சாப்பிட்லாம், ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காளான் சாப்பிட்டோம் 2 பேரும். அந்த மார்க்கெட்டுக்கு முன்னாடி ஒரு பேக்கரி இருக்குது, கிருஷ்ணா பேக்கரி சம்திங் நினைக்கிறேன். அந்த பேக்கரியில் தான் போய் காளான் சாப்பிட்டோம். டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரோட்டு கடை காளான் மாதிரி இல்லாமல் ஒரிஜினல் காளான் போட்டு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது காளான்னு சொல்ல முடியாது, காளான் மஞ்சூரியன் மாதிரி இருந்துச்சு. அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் கிடச்சிச்சு. யாராவது மார்க்கெட் வெளியே போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருந்துச்சு. 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் பில் வாங்கிட்டு போய் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு நைட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. 7 o'clock மேலே ஆகிடுச்சு வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு. இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதோட இந்த vlog முடியுது. நாளைக்கு என்ன லஞ்ச் வேணும்னு நாளைக்கு vlogல சொல்கிறேன். Till then, bye from Ramya. Bye bye. Keep supporting. Thanks for watching.